अष्टदशपुराणेषु अष्टदशपुराणेषु व्यासवचनद्वयं परोपकाराय पुण्याय पापाय परपीडनम् परोपकाराय पुण्याय पापाय परपीडनम् ತುಂಬ ಸಂತೋಷ. தமிழில் பேசணுமா? आषाढ़ी एकादशी, देवशयन एकादशी. व्यासाय विष्णु रूपाय. வேதத்தை நாலா வகுத்ததுக்கு அப்புறம் வேதத்தை நாலா வகுத்து சுலபமா கலியுகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கினதுக்கு அப்புறம் வேதத்தை எல்லாரும் பின்பற்றணும், வேதத்தை எல்லாமே படிக்கணும், வேதத்தின் படி ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்ருதி ஞானத்தை வேதவியாசர் வேதத்துக்கு அந்த சாரத்தை எழுதும்போது இதை நான் சொல்றார். வேதத்தை மட்டும் இல்லை, வேதத்தை வகுத்து கொடுத்ததுக்கப்புறம் கூட அஷ்டதச புராணேஷு 18 புராணங்களை சொன்னதுக்கப்புறம் கூட வேதவியாசர் என்ன அந்த சாரத்தை சொல்றாருன்னா, வியாசாய வச்சன துவயம், அவ்வளோதான், 2 தான். பரோக்காராய புண்ணியாய பரபீதனம். பர உபகாரா, கடவுளை எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்து அன்றாட எல்லாத்தையும் நேசிச்சு சேவை பண்ணிட்டே இருங்க, இதை சொல்றார். அது மூலியமா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இல்லை சக ஜீவராசிக்கு சக ஜீவாத்மாக்கு பண்ணக்கூடிய துஷ்கர்மம் உங்களுக்கு பாவத்தை கொடுத்து திரும்ப திரும்ப பிறப்பெடுக்க வைக்கும். புண்ணியத்தை செய்யும்போது பரோ உபகாரம் அப்படின்றோம். பரம்னா கடவுள், உபனா கடவுளை நெருங்கக்கூடிய அந்த செயல் தான் புண்ணிய காரியமா இருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டாதான் தொடர்ந்து இன்னைக்கு 6வது நாள் ஒவ்வொரு சாத்வி, யோகினி, மகா யோகினி, ஞானிகளோட சரித்திரத்தை சுருக்கமா இந்த ஆஷாதி ஏகாதசி, தேவசயனி ஏகாதசி இந்த காலகட்டத்தில் அன்றாட நம்ம சொல்லிட்டு வரோம். நேத்து சந்த் கன்னோபத்ரா மகாராஷ்டிராவில் அந்த விட்டல் பக்தை பற்றி நம்ம பேசணும். இன்னைக்கு சந்த் முக்தபாய், முக்தைன்னு பக்தரால் ஆசையோடு அழைக்கப்படுற அந்த முக்தாபாயோட சரித்திரத்தை பற்றி சொல்லுவோம். ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு சரித்திரம். நீண்ட ஆயுள் முக்தாபாய்க்கு இல்லை. ஆனால் முக்தாபாயே இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த சந்த் ஜனாபாய், சக்குபாய், ரமாபாய் இவங்கெல்லாம் பல ஜென்மங்கள் ஈட்டிய புண்ணியத்தினால விட்டல் பக்தராகி, அதுவும் ஒரு குருவோட கிருபை கிடைச்சு சாஸ்திரத்தை தெரிஞ்சு அந்த பக்தி மார்க்கத்தில், அந்த மாதுரிய பக்தியில, வாத்சல்ய பக்தியில, ராகாத்மிக பக்தியில எல்லாமே விட்டலை அடைஞ்சாங்க. எல்லாத்துக்கும் உதாரணமா அவங்க திகழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய முக்தாபாய் இந்த பெண்மணி பிறக்கும் போதே அம்சாவதாரம், ஆதிசக்தியோட அம்சமா பிறக்கிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தந்தையா இருக்கக்கூடிய விட்டல் தாஸ் பந்த் அப்படின்னு அழைக்கக்கூடிய பெரிய ஒரு மகாபக்தர், அவருக்கு விவாகத்துல, உலக ரீதியான வாழ்க்கையில, கிரகஸ்த ஜீவத்துல அவருக்கு ருச்சி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. காஷிக்கு போய் வேதத்தை படிக்கணும்னு அவரோட ஆன்மீக பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். காஷிக்கு போறார். நிறைய குருமார்களோட
அந்த ஆன்மீக வேதத்தை கத்துக்கிறார். கத்து சுவாமி ராமானந்த் சரஸ்வதியோட சிஷ்யரா இருக்கார். இருந்தாலும் ராமானந்த் சரஸ்வதிக்கு தெரியுது, ஒரு குரு கிட்ட இருக்கும்போது, உணர்ந்த குரு கிட்ட இருக்கும்போது அவருக்கு தெரியும் இவங்களோட பிற்காலம் எப்படி இருக்க போகுது, இவங்களோட பவிஷ்யம் எப்படி இருக்க போகுது, இவங்களால இந்த உலகத்துக்கு என்னென்ன நன்மை நடக்க போகுதுன்னு தெரியும். ஏன் கூடவே இருந்தா அது எல்லா குருவும் ஒரு சிஷியனை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் உணர்ந்த குருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிஷியனுக்கும் அவனும் குருஸ்தானத்தை அடையணும், அவன் மூலியமா இந்த லோக கல்யாணத்துக்கு லோகக்ஷேமத்துக்கு ஏதோ ஒன்று நடக்கணுன்றதுனால காலப்போக்கில் ஒரு 2 வருஷம் அவரோட வச்சுட்டு அவர் என்ன சொல்றார், உன்னோட சொந்த ஊருக்கே போ, உன்னோட சொந்த ஊரான இருந்த அப்பாகாவன்னு சொல்லக்கூடிய அந்த கோதாவரி நதிக்கரைக்குள்ள இருக்கிற ஒரு குக்கிராமம், அந்த நகரத்துக்கே போ, அந்த கிராமத்துக்கே போ, விவாகம் பண்ணிக்கோ, கிரகஸ்த ஜீவன்லே இரு, உனக்கு 3 குழந்தைகள் பிறக்கும், அந்த 3 பெரிய மகாத்மாக்கள் அந்த பிறவி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த 3 மகாத்மாக்களையும் நீ குழந்தையா 4 பேர், 3 சொல்றாரு, அதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் சொல்றாரு, 4 குழந்தைகளும் பிறக்கும். இந்த 4 குழந்தையும் உனக்கு கிடைக்க போற பொக்கிஷம். அதை நீ வளர்த்து ஆளாக்கி அதுக்கப்புறம் உன்னோட ஜீவனை நீ மோட்சத்தை வாங்கிட்டு முக்தி அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றார். குருவோட வாக்கியம் தெய்வத்தோட வாக்கியத்துக்கு சமமானது. அதை ஏத்துக்கிட்டு என்னதான் விவாக வாழ்க்கையில அவருக்கு ஒரு ருச்சி இல்லைன்னா கூட குரு சொல்லிட்டாருன்றதுக்காக திரும்ப அந்த கிராமத்துக்கு வரார். அப்பாகாவன்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு வரார். யாரை கல்யாணம் பண்ணணும் தெரியல. இங்கிராமத்துக்கு வந்தவனையும் அவரோட தந்தையார் அவருக்கு ஒரு வரனை பார்க்கிறார். ருக்மணி பாய் என்ற அந்த அம்மையாரோட பெயர். அது ருக்மணி பாயும் விட்டல்தாஸ் பந்தும் விவாகம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த சில பல காலத்திலேயே காலம் உருண்டோடும் போது அவங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வருட இடைவெளியிலேயே 3 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இடைவேளைக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த முதல்ல பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு 3 பேருமே அவங்களோட குரு சொன்ன மாதிரி லோகக்ஷேமத்துக்காக லோக கல்யாணத்துக்காக இந்த ஆன்மீக மார்க்கத்தில் தான் இருக்க போகிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக விளக்க போகிறாங்கன்ற அந்த உணர்வில் அவரோட உணர்வில் விட்டலை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்ன பேர் வைக்கணும் போது உள்ளிருந்தே விட்டல் சொல்கிறார். முதல் குழந்தைக்கு ஞானேஸ்வரன் பேர் வைக்கிறாங்க, 2வது குழந்தைக்கு நிவர்த்திநாத் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, 3வது குழந்தைக்கு சோபன் தேவ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. 2 வருடத்துக்கு அப்புறம் பிறக்க போற இந்த குழந்தை அது பெண் குழந்தை. பிறக்கும் போதே ஆதிசக்தியோட அம்சமா முக்தாபாய் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது இந்த குழந்தை எல்லாத்துக்கும் முக்தி கொடுக்கறதுக்காக தான் பிறந்திருக்கு. உயர்ந்த உன்னதமான ஒவ்வொரு ஜீவாத்மாவோட லட்சியத்தை உணர்த்துறதுக்காக தான் பிறக்க போகுதுன்னு அது அவருக்கு தெரியுது. விட்டல் கனவுல சொல்றார், முக்தி கொடுக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு முக்தாபாய் அப்படின்னு பேர். மீன்ஸ் அது போலவே முக்தாபாயோட ஜனனம் அங்க நடக்குது. ஒரு 4 வருடத்துல இங்க இருக்கக்கூடிய விட்டால்தாஸ் பந்தும் அவங்களோட மனைவி அர்தாங்கினி ருக்மணி பாயும் தேகாந்தம் ஆயிடுது. அவங்க 2 பேருக்கும் மோட்சம் கிடைச்சிருது. இந்த முக்தாபாய் பார்க்குற பொறுப்பு இந்த 3 அண்ணன்கள் கிட்ட அந்த சகோதரர்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வேதத்தை படிக்கிறதுலையும் சாது சன்னியாசிகளுக்கு நாராயண விட்டல் பக்தர்களுக்கு வர்க்காரிகளுக்கு சேவை புரிகிறதுலையும் ஈடுபாடோடு இருந்தாங்க. தாய் தந்தையோட அரவணைப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் விட்டலும் ருக்மணியோட அரவணைப்பு அந்த உணர்வு இன்னைக்குமே அவங்களோட கிரகத்தில் அந்த வீடில் இருந்தது. இந்த பக்தி மார்க்கத்திலேயே 3 பேரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு, அதுவும் ஞானேஸ்வரும்
ஞானேஸ்வரும் நிவர்த்திநாத்தும் நாத் சம்பிரதாயம் மூலியமா அந்த ஞான உதயத்தை வாங்கிட்டு குரு மூலியமா அந்த நாத் சம்பிரதாயத்தை தொடர்றாங்க. சோபந்தேவ் குண்டலினி சக்தி யோகத்தை அவரை முன்னெடுத்து அவர் அந்த மார்க்கத்தில் முன்னேறினார். அவங்களோட மேல்நிலை நடந்தது. ஆனால் 3 சகோதரர்களும் எல்லாமே ஒவ்வொரு பாதை போய் சேர்றக்கூடிய இடம் ஒன்று தான், பரமாத்மா தான் அப்படின்ற ஒவ்வொரு பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கும் போது முக்தாபாய் எந்த பாதையும் தேர்ந்தெடுக்கல. முக்தாபாய் தேர்ந்தெடுத்த பாதை ஒன்று தான், பிரேமம். பிரேமம் அனந்த பிரேமம். எல்லாத்துக்கும் அன்பை வாரி வாரி வணங்குறது. அதுதான் பெரிய நிலைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எந்த ஒரு சாதனாவும் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியிலும் ஈடுபடலை. பெரிய அளவுக்கு சின்ன குழந்தை பூஜையிலும் புரஸ்காரத்திலும் ஈடுபடலை. வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சின்ன குழந்தையிலேருந்து 4 வருடத்திலேருந்து அவங்க எல்லா விதமான சேவைகளையும் போஜனம் கொடுக்கிறது, அவங்களுக்கு பணிவோட எல்லா விதமான பணிவிடையும் செய்கிறது, இதிலேயே அவங்களோட ஈடுபட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு அந்த பாவம் இருந்தது. 3 சகோதரர்களும் சாஸ்திரத்தில் படிக்கிறதுலையும் குருவோட மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வேதத்தை கற்கிறதுலையும் அதில் அவங்களோட காலத்தை செலுத்தும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அந்த பிரேம பக்தியிலேயே முக்தாபாய் இருந்தாங்க. ஆறு வயசாகுது முக்தாபாய்க்கு. அந்த பிரேம பக்தி எங்க இருக்கோ சமத்காரமும் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த லீலைகள் எல்லாம் தொடர்றது. அந்த முதல் லீலை என்னன்னா, கண்கூடா எல்லாம் பார்த்தவங்க லீலையெல்லாம் ஞானேஸ்வர் சகோதரர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டல் பக்தரெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த லீலை என்னன்னா, இவங்க அந்த பூ எடுத்து விட்டல் விக்கிரகத்துக்கு அர்ச்சை ரூபத்துக்கு அது போடணும்னு நினைக்கும் போதே பூவெல்லாம் தானாவே கோத்து விட்டல் கழுத்துல போய் விழுது. பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த மாதுரிய பக்தியில விட்டல் அந்த அதிசயத்தையும் நிகழ்த்துறார் பகவான். அந்த அதிசயத்தையும் நிகழ்த்திட்டு இருக்கார். இதே போல காலப்போக்கில் இன்னொரு வருடம் ஆகும்போது அந்த குழந்தைக்கு 7 வயது ஆகும்போது இந்த அண்ணங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும்போது, ஏன்னா எப்போவுமே இவங்க தான் சமைச்சிட்டு இருக்காங்க. முக்தாபாய ஒரே பெண் குழந்தை, என்னோட தங்கை அப்படின்றத விட சகோதரின்றதை விட குழந்தை மாதிரி இந்த அண்ணங்கள் சகோதரர்கள் பார்த்துக்கிறாங்க. ஒரு நாளாவது எங்கள் அண்ணன்களுக்கு இந்த 3 சகோதரர்களுக்கு நான் தான் செய்யணும் அப்படின்றதுனால அவங்க கற்றுக்கிட்ட சில விஷயத்துல இந்த கஜோரின்னுவாங்க, இன்னைக்கு கூட இனிப்பு வகை, அது சின்ன வயசுல கற்றுக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் வீட்டிலவோ கொஞ்சம் தரித்திரம், சில பொருள்கள் எல்லாம் வாங்க முடியல. ஆனால் அது வாங்குறதுக்கு அந்த அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு மேலே அந்த கல்லை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பைசாலாம் வேணும். அங்கங்கே கேட்டு வாங்கி அண்ணனுக்கு பண்ணணும்னு பண்ணுறாங்க. ஏன்னா பிரதானமாக இன்னும் 3 சகோதரர்களோட வாழ்க்கையும் முக்தாபாயோட வாழ்க்கையும் வரக்கூடிய வர்க்கரி பக்தர்களை சேவை பண்ணுறது, சத்திரத்துலேருந்து எல்லாத்துக்கும் போஜனம் கொடுக்கறது, அந்த போஜனத்தையே பிரசாதமாக எடுத்துக்கிறது, இதையே அவங்களோட காலமாக ஆக்கிக்கிட்டு இதையே அன்றாட செயலாக்கிட்டு அவங்களோட காலம் போயிடுச்சு. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமாக ஒரு போஜனத்தை அவங்க சமைக்கணும் போது, இந்த இனிப்பு வகையை சமைக்கணும் போது அவங்களுக்கு எந்த விதமான வாங்குறதுக்கு கூட ஒரு பெரிய ஐஸ்வர்யமோ ஒரு பணபாக்கியமோ இல்லை. அவங்க அங்கங்கே கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் பைசாவை வாங்கி இதை வாங்குறாங்க. வாங்கும்போது கூட அந்த அந்த அடுப்பு கிடைச்சிருது. ஆனால் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த கல், அந்த கல்லில் தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய டவானோ, அதுக்கு மேலே அந்த கஜோரியை சுடுறதுக்கு அந்த கல் கிடைக்கல. போய் அங்கே ஒரு செல்வந்தர் இருக்கார், அந்த கிராமத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கார். அவங்க கிட்ட கேட்குறாங்க, அவர் பேர் விஷோபா அப்படின்னு. அவர்கிட்ட கேட்குறாங்க. அவரோ ஒரு கடுமையான மனிதர், ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தா கூட ஒரு பிரேமம் இல்லாதவர். எல்லாம் தெரிஞ்சா கூட அவரும் ஒரு விட்டல் பக்தர் தான். ஆனால் சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரு 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 சினத்தோடையே அணுகக்கூடிய அந்த ஒரு ஆத்மாவா அவர் இருந்தார். ஒரு மோகத்தில் இருந்து எல்லாத்தையும் ஒரு வெறுப்புலேயே பண்ணக்கூடிய அவரால் இந்த குழந்தை போய் கேட்கும்போது இந்த முக்தாபாயும் திட்டி அவர் அனுப்பிடுறார். குழந்தை அழுதுகிட்டே வருது. இன்னைக்கு ஒரு நாளாவது எங்கள் அண்ணன்களுக்கு நான் உணவு சமைக்கணும், அதுவும் இனிப்பு வகை சமைக்கணும்னு நினைச்சேன், இது முடியலேன்னு அழுதுகிட்டே வருது. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஞானேஸ்வர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல,
அவருக்கு கிடைச்ச அந்த ஞானத்து மூலியமா உடம்பையே நெருப்பாக்கிக்கிட்டு அவர் குனிஞ்சு என் முதுகுல அந்த இனிப்பு வகையை சுடுன்னு சொல்றாரு. இதை கண்கூட அந்த கிராம மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. முக்தாபாயும் அண்ணனோட முதுகுல நம்ம இப்போ எப்போ தோசை சுடுறோமோ, இந்த இனிப்பு பணியார வகையான சுடுறோமோ, அந்த மாதிரி அந்த அந்த இனிப்பு வகையை அங்கே அதை சுட்டு எடுக்கிறாங்க. அந்த கஜோரியை அதை எடுத்து எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. இதை கண்கூட அந்த விஷோபா பார்க்குறாரு. இப்படியும் அதிசயம் நடக்குமா? முக்தாபாய் நினைக்க நினைக்க பரம்பொருள் ஏதோ ஒரு விடத்துல பகவான் அவன் ஆசையை நிவர்த்தி பண்றார். அண்ணனுக்கு பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு முக்தாபாய்க்கு, 7 வயசு குழந்தைகளுக்கு. அதுக்கு அண்ணனோட தேகமே ஒரு ஒரு எரியும் நெருப்பா மாறி அந்த சக்தியில அந்த இனிப்பு வகையும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பதான் முக்தாபாயோட அருமையும் பெரியும் மக்கள் எல்லாத்துக்கும் புரியுது. 7 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் அவங்க எண்ணற்ற பக்தர்களோட இருந்து பஜனை, சொற்பொழிவு, சத் சங்கம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்து நாமதேவரோட ஒவ்வொரு காலகட்டத்தில் நாமதேவரோட அகங்காரம், நாமதேவரின் ஞானி, எல்லா விதமான கிரந்தங்களையும் என சொல்லக்கூடிய அந்த மராத்தா அந்த பாடல்கள் எல்லாத்தையும் இயற்றியவர். அப்பேற்பட்ட நாமதேவருக்கும் ஒரு காலத்துல அந்த அந்த சாஸ்திர கர்வமும் அந்த அபங்கெல்லாம் எனக்கு தெரியுன்ற அந்த அகங்காரமும் இருந்தது. அந்த அகங்காரமும் முக்தாபாய் மூலியமா அதுவும் உடைஞ்சு அவருக்கும் ஞானோதயம் கிடைச்சு. இன்னைக்குமே அகங்காரம் உடைஞ்சாதான் ஞானோதயம். எவ்வளோ சாதனா பண்ணாலும், என்னதான் சாஸ்திர கிருபா மூலியமா, குரு கிருபா மூலியமா எல்லாம் படித்தாலும் கேட்டாலும் அந்த அகங்காரம் மமக்காரம் போகும்போது தான் உண்மையான ஞானோதயம் உள்ளிருந்து பிறக்குது. அந்த ஜீவ பிரயத்தனத்தால தெய்வ பிரசன்னமாகி தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குது. இப்படிதான் தெய்வ அனுகிரகம், அந்த தெய்வ பிரசன்னம் ஆகிறதுக்கு, விட்டல் பிரசன்னம் ஆகிறதுக்கு முக்தாபாய் ஒரு கருவியா இருந்து நாமதேவர், ஞானேஸ்வர் எல்லாத்துக்கும் அந்த சின்ன வயதிலையும் அந்த ஞானத்துக்கு வயது ஒன்று தடை இல்லை, ஆன்மீக பயிற்சிக்கு வயது ஒன்று தடை இல்லைன்றதை உணர்த்துறதுக்காக ஆதிசக்தியோட அம்சமா முக்தாபாய் எல்லாத்தையும் உணர்த்தினாங்க. இந்த மாதிரி உணர்த்தும் போது நாமதேவரோட அகங்காரமும் போச்சு. எண்ணற்ற அதிசயங்களை செஞ்சாங்க. உணவு வர்க்காரிஸ் விட்டல் பக்தர்களுக்கெல்லாம் தீரும்போது அந்த அந்த உணவு பரிமாறக்கூடிய அந்த வெசல், அந்த அண்டாவில் அவங்க கை வைப்பாங்க, உணவு வந்துடும். முக்தாபாய் கிட்ட கேட்கும்போது எல்லா ஒரு கேள்விக்கும் உலக ரீதியான சந்தேகத்துக்கும் உணரக்கூடிய அந்த சஞ்சயம், இந்த டவுட்ஸ் இதெல்லாம் வரும்போது கூட எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். சாஸ்திரமே படிக்காம, ஒரு குருவோட தொடர்பும் இல்லாம இப்படி இந்த சின்ன குழந்தையால எந்த ஞானத்தை சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அப்போதுதான் நிறைய பேருக்கு அவங்க ஆதிசக்தியோட வடிவமா ஞானஸ்வரூபினியா இருக்கின்றது அந்த காட்சியும் இந்த சின்ன குழந்தை கொடுத்துச்சு. விட்டலோட பக்தர் எல்லாத்துக்கும் சேவை பண்றது மட்டும் இல்லாம எல்லாத்தோட ரோக நிவாரணமும் அவங்க நடந்தது. 2 விதமான ரோக நிவாரணமும் நடந்தது. ரோகம்னாலே நிறைய சொல்றது தேக ரோகம் மட்டும்தான். மனசுக்கு இருக்கிற ரோகத்தை ஒரு குரு ஞானியால தான் அதை நீக்க முடியும். அந்த ரோகத்தையும் எல்லாத்தையும் பண்ணாங்க, நிவர்த்தி பண்ணி நிவாரணம் பண்ணாங்க. வந்த வேலை முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள வந்துட்டே இருக்குது. பெரிய அளவுக்கு அவங்க இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அதிசயங்கள் பண்ணியிருந்தாலும், ஒரு முறை ஒரு பெரிய குருவா இருக்கக்கூடிய சாங்குதேவுக்கு அவங்களோட ஒரு சின்ன ஒரு சம்வாதம் நடக்கும்போது, அந்த சாங்குதேவ் அவருக்கு 48 வயது, இந்த குழந்தைக்கோ வெறும் 17 வயது. 17 வயதுல அந்த காலத்துல ஒரு சாஸ்திர தர்க்கம் என்ற மாதிரி அந்த மாதிரி நடக்கும். அதுவும் ஒரு 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 விதத்துல ஒரு அகங்காரத்தோட வெளிப்பாடு தான். எனக்கு எவ்வளோ தெரியும், உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு அந்த சாஸ்திர தர்க்கத்துல ஒவ்வொருத்தரையும் அந்த ஞானத்து மூலியமா, படிச்ச ஞானத்து மூலியமா ஒவ்வொருத்தரை தோற்கடிக்கிறது. அந்த விதத்துல அப்போ சாங்குதேவருக்கு அவருக்கு ஏற்பட்ட மனசோட ஐயங்கள், அவர் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் பணிவோட பொறுமையோட முக்தாபாய் சொல்றாங்க. இன்னும் கேட்கறதுக்கு கேள்வி இல்லை. 2 நாள் இந்த சம்வாதம் நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய மகான்கள், விட்டல் பக்தர்கள், ஞானிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் இந்த அனுபவ மண்டபத்துல மாதிரி ஒவ்வொருத்தரோட அனுபவத்தையும் பரிமாறிட்டு இருக்காங்க.
முக்தாபாய் கடைசியில் ஒன்று சொல்கிறாங்க, சாங்குதேவரே, நீங்கள் சாஸ்திரத்தில் இவ்வளோ வேத கிரந்தங்கள் மூலியமாக கிடைச்ச ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, விட்டலை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் முக்தாபாய் கேட்குறேன். அப்போ அங்கே உண்மையை தான் சொல்லணும். அப்போ சாங்குதேவர் சொல்றார், கடவுளை உணர்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நான் ஈடுபட்டிருக்கேன். எல்லா சாஸ்திரமும் எனக்கு தெரியும், எல்லா கிரந்த ஞானமும் எனக்கு தெரியும், மகான்களோட அவங்க எல்லாத்தையும் எனக்கு என்னோட என்னோட நான் மனப்பாடமாக அதை கற்று வச்சிருக்கேன். அன்றாட விட்டல் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கேன். நாம சங்கீர்த்தனமும் நாமஸ்மரணமும் நடந்துகிட்டே இருக்கு. நான் உண்மையை சொல்கிறேன்னா முக்தாபாய், நான் பார்க்கல விட்டல் அப்படிங்கிறேன். இதுவே ஒரு அறியாமையின் உச்சம் இல்லையா அப்படின்னு முக்தாபாய் சொல்கிறாங்க. ஏன் வந்து முக்தாபாய் கேட்குறாங்க. விட்டல் தானே எல்லா உருவத்திலும் இருக்கார், விட்டல் தானே அருவமாகவும் இருக்கார், விட்டல் தானே நீக்கமர நிறைந்திருக்கார். அப்போ எல்லாமே விட்டல் தானே, பார்க்கலேன்னு சொல்றீங்களே. அப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த மூணாவது கண்ணு திறக்கிற போல் இருக்கு, ரெண்டு கண்ணால பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் தோலும் சதையும் தான் தெரியுது, உள்ள இருக்கிற ஆத்ம சௌந்தரியத்தை உங்களால் ரசிக்க முடியல அப்படிங்கிற உயர்ந்த ஒரு ஞானத்தை முக்தாபாய் சொன்னாங்க. ஏன்னா இதுதான் ஞானம். அவங்க 41 அவங்க எழுதுனாங்க அந்த குறுகிய காலகட்டத்தில். பிறந்தது 1279 வருடம், 12th century. அவங்கள ஒரு 2 அவங்க, அது மராத்தியில் இருந்தாலும் அதோட விளக்கம் இப்படி தான் போகுது. எங்க அன்பு நிறைவா இருக்கோ அந்த இடத்துல பரமாத்மாவை பார்க்க முடியும், உணர முடியும். எங்க அன்பு நிறைவா இருக்கோ அங்க அறியாமை இல்லை. எங்க அன்பு நிறைவா இருக்கோ அங்க ஞானோதயம் அது தானாகவே வெளிவரும். எங்க அன்பு நிறைவா இருக்கோ அங்க சுகதுக்கத்துக்கும் இடமில்லை. சுகதுக்கத்தை கடந்து அந்த ஆனந்த நிலையில் இருக்கணும். என்னைக்கு சொல்லக்கூடிய காஸ்ட்லெஸ் ஹாப்பினஸ் ப்ளீஸ். ஹாப்பினஸ்க்கு கூட ஒரு காசு இருக்கக்கூடாது, காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ஆனந்தம். சுகமும் துக்கமும் வந்து வந்து போகிறது. அந்த நிலையை அவங்க எடுத்து காட்டுறாங்க. அப்போவே முக்தாபாயோட நிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு இந்த அபங் மூலியமாக தெரியுது. 2வது அபங்ல ரொம்ப சொல்றது, இந்த அண்ட பிரம்மாண்டமே, இந்த பிரபஞ்சமே ஒரே நூலில் நெய்த ஒரு பெரிய பட்டாடை மாதிரி அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு பட்டாடைங்கிறது என்ன, ஒரு இது இப்போ இங்கே கர்ச்சீஃப் இருக்கு, இதோட மூலம் என்ன, பருத்தி. பருத்திக்கு மூலம் என்ன, பிருத்திவி. பிருத்திவிக்கு மூலம் என்ன, பஞ்சபூதம். பஞ்சபூதத்துக்கு மூலம் என்ன, பரபிரம்மம். அப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மறைமுகமான அனுபவத்துல இந்த கர்ச்சீஃபும் காடு தான். அதை தான் அவங்க சொல்றாங்க. உருவத்துல ஒவ்வொருத்தரும் வேறுபடலாம், இவ்வளோ ஜீவராசிகள் இருக்கலாம், பிரகிருதி இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், இயற்கை இருக்கலாம், எல்லா இடத்துலையும் பரம்பொருளோட உணர்வு நீக்கம் வர நிறைஞ்சிருக்கு. இந்த அண்ட பிரம்மாண்டமே ஒரே நூலில் நெய்த பட்டாடை என்னும் போது நூலை பார்த்துக்கிறதுனால கடவுள் தெரியல, முழுக்கமான அந்த ஆடையை பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் கடவுள் தான் தெரியுது. ஒவ்வொரு நூல் தான் ஒவ்வொன்றுலையும் இணைக்குது. அந்த மாதிரி தான் இந்த அண்ட பிரம்மாண்டம் அப்படின்னு முக்தாபாய் சொல்றாங்க. 18வது வயதுல இது ஒரு லீலை தான். விட்டல் பண்டரிபுரம் விட்டல் கஷேத்திரத்துக்கு முன்னாடி இருக்கும்போது பெரிய ஒரு மின்னலை தாக்கி நின்றுக்கிட்டே அவங்களோட உயிர் பிரியுது. முக்தாபாய்க்கு முக்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பாயிரும். அவங்க பிறந்ததே ஒரு முக்தாத்மாவா தான், பேரே முக்தாபாய், ஆதிசக்தியோட அம்சமா.
ஜனாபாய்க்கு முக்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம், மோட்சம் கிடைச்சு முக்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம், ரமாபாய்க்கு முக்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம், சக்குபாய்க்கு முக்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம், கன்ஹோ பத்ராக்கு முக்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். முக்தாபாயோட சரித்திரத்துல முக்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா முக்தாய் பாய் வந்துறதே எல்லாத்துக்கும் முக்தியை வழிகாட்டுறதுக்காக. அவங்களே ஒரு முக்தாத்மாவா தான் ஆதிசக்தியோட அம்சாவதாரமா வராங்க, பிறப்பெடுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அந்த முக்தியும் கொடுக்குறாங்க. அந்த இன்னைக்கும் முக்தை நகர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜில்லா, நம்ம சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 2 பெரிய கஷேத்திரங்கள் முக்தாபாய் பேர்ல இருக்கு. கன்னோபத்ராக்கு சக்குபாய்க்கெல்லாம் சின்ன சின்ன கஷேத்திரங்கள் இருந்தாலும் முக்தாபாய் இன்னைக்கு மராத்வாடால மகாராஷ்டிரால கடவுளாவே பார்க்குறாங்க. ஒரு சன்னியாசியா இல்லை, ஞானேஸ்வரோட தங்கையா கிடையாது, நிவர்த்திநாத்தோட சொப்பந்தேவோட தங்கையா கிடையாது, ஒரு ஒரு அம்ச அவதாரமாவே அவங்கள வழிபட்டு வராங்க. முக்தியை கொடுக்கக்கூடிய முக்தாபாயோட சரித்திரம் குறுகியதா சிறியதா சுருக்கமா இருந்தாலும் அதோட தாக்கம் ரொம்ப ஒரு ஒரு 800 வருடமா 900 வருடத்தை மோர் தென் 1300 ஆல்மோஸ்ட் 800 இயர்ஸ் 800 இயர்ஸ் கடந்தும் 800 வருஷத்தை கடந்தும் இது எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னைக்கும் முக்தாபாய் கிட்ட போய் அந்த உயர்ந்த பக்தியை பொருள் ரீதியான பிரார்த்தனை எல்லாம் பண்ணா கூட ஞானிகள் மாதிரி கடவுள்கிட்ட கடவுளையே கேட்கக்கூடிய நிறைய பக்தர்கள் இருக்காங்க. முக்தாபாய் அதுக்காகவே அவதாரம் எடுத்து லோகக்ஷேமத்துக்காக லோக கல்யாணத்துக்காக வேண்டக்கூடிய அந்த உன்னதமான முக்தாத்மா, அதோட சரித்திரத்தை தான் இன்னைக்கு சொன்னோம். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு குரு பூர்ணிமா செலிப்ரேஷன் சாய் குருவாயூரத்தில் நடக்குது, நிறைய சமிதியில் நடக்குது. ஆத்தியாத்மிக பிரகதியில என்னதான் சாஸ்திர கிருப்பா இருந்தாலும் குரு கிருப்பா மூலியமா தான் ஈஸ்வரோட கிருப்பா கிடைக்கும். அதனால குரு பூர்ணிமால பௌர்ணமி மாதிரி சம்பூர்ணமா எல்லாத்துக்கும் ஞானம் கிடைக்கட்டும். நீங்களும் கடவுளும் வேறும் இல்லை அப்படின்ற அந்த உணர்வு வரட்டும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்ன்ற மாதிரி அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும். அந்த நம்பிக்கை தான் ஜானே பினா நயி ஹோயி பராதிதி, பராதிதி பினா நயி ஹோயி பிரீத்தி. வால்மீகி சொன்ன மாதிரி ஞானம் கிடைக்காம முழுமையான நம்பிக்கை வராது. கடவுள் ஒரு இடத்துல இருக்கார், இது ஒரு நம்பிக்கை. கஷேத்திரத்தில் இருக்கார், நம்பிக்கை. வீட்டில் பூஜை ரூம்ல இருக்கார், நம்பிக்கை. எனக்குள்ள இருக்கார், நம்பிக்கை. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார், நம்பிக்கை. எல்லாத்துலேயும் இருக்கார், நம்பிக்கை. அந்த உயர்ந்த நம்பிக்கை எதுன்னா அகம் பிரம்மா சர்வம் பிரம்மா சர்வம் கல்விதம் பிரம்மா, நானும் கடவுள் எல்லாமே கடவுள் அனைத்தும் கடவுளுங்கிற அந்த நம்பிக்கை வரும்போது தான் உண்மையான பிரீதி வரும். உண்மையான பிரீத்திங்கிறது அந்த அன்பு, அந்த நிறைவான அன்பு வரும். அதனால தான் வால்மீகி ரொம்ப அர்த்தம். அந்த ஞானம் இல்லாம அந்த உயர்வான நம்பிக்கை வராது. அந்த உயர்வான நம்பிக்கை இல்லாம யாரை பார்த்தாலும் அன்பு வராது. அது மாயை விடாது. மாயை அதோட வேலையை காட்டும். உண்மையை சொல்லணும்னா எல்லாமே கடவுள் தான். அந்த கடவுள்னு உணராம வச்சுக்கிறதும் அந்த கடவுளோட அங்கமா இருக்கக்கூடிய மாயை தான். கடவுளோட சக்தி தான் கடவுளையும் அடைய, கடவுளையும் உணர, நான் கடவுள்னு மனமாற நினைக்க அதுதான் தடைவா இருக்கு. அதை குரு பூர்ணிமா மூலியமா பூர்ணமா ஞானம் கிடைச்சு நம்பிக்கை வளர்ப்பிறை தேய்ப்பிறை மாதிரி ஆகாம முழுமையா அந்த சம்பூர்ண ஞானத்தை குரு பூர்ணிமான போது சந்திரமோ மானசோ ஜாதா, மனசுங்கிறது சந்திரன் மாதிரி, அக்ஷம் கண்ணுங்கிறது சூரியன் மாதிரி. அதனால சூரியனோட தேஜஸ், சூரியனோட கிரினி, அந்த பொழிவு, அந்த சூரியனோட ஆதித்ய தத்துவம் நம்ம கூட்டிருந்த இந்த தேஜஸ், இந்த ஞானக்கண் மூலியமா இந்த ஞான சக்ஷு மூலியமா பார்க்கக்கூடியது எல்லாமே கடவுளுங்கிற அந்த ஞானம் கிடைச்சாலும் அதுக்கு முழுமையா மனசு தான் காரணம். மனசு அந்த அளவுக்கு செம்மைப்படும் போது, அந்த நம்பிக்கையில இருக்கும்போது, மனசை ஹிருதயத்தோட கட்டுப்பாடில் வைக்கும் போது அந்த நிலை ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படும். அந்த நிலைக்கு நம் குரு பூர்ணிமாவை குரு கிருப்பால குரு கிட்ட பூர்ண சரணாகதி பூர்ண பிரபத்தி அடையும் போது அதெல்லாம் கிடைக்கும். குருவோட மகிமா பற்றியும் குரு பூர்ணிமாவோட தத்துவத்தை பற்றியும் நாளைக்கு குருவாயிரத்தில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின்ஸ்.
There you go. Yep. No question. Young ma? Radhika? Rakshita. Astana. Ramdhan. Aruma. ஒரு கொஸ்டின் இல்லையா? அப்போ சந்தேகமே இல்லையா? சந்தேகம் இல்லைன்னா ரெண்டு விஷயம் தான். நீங்க முழுசா கடவுள்னு உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல பயம் இருக்குன்னு அர்த்தம். எனி கொஸ்டின்ஸ் எது வேணும்? Someone who doesn't know anything will never have doubts, right? So just ignorant. If you don't know anything, அது ஒரு பெரிய ஞானத்தோட நிலை. அதுவும் ஒரு விதத்தில் அமாவாசை மாதிரி தான். ஒன்றும் அமாவாசை மாதிரி ஒன்றுமே இல்லாமல் பிளைண்டாக சரண்டர் ஆகிடணும். இல்லைன்னா ஒன்றா எல்லாம்